இரும்பை மகாலீஸ்வரர் திருக்கோயில் என்னும் சிவன் கோவில். நெற்றிக்கண் சிவனிடம் வரம் பெற்று அம்பன் அம்பாசூரன் என்னும் இரு அசுரர்கள் பார்வதி தேவியின் மீது ஆசை கொண்டு திருமணம் செய்ய விரும்பினர். மகாலி அவதாரம் எடுத்த பார்வதி தேவி அசுரர்களை வதம் செய்தாள். இதனால் அம்பானுக்கு பிரம்மஹத்தி என்னும் தோஷம் பிடிக்க சிவனை நோக்கி தவம் புரிந்து தோஷம் நீங்கி அருள் பெற்றான் அம்பன். இந்தியாவில் 3 இடங்களில் மட்டுமே குடிகொண்டுள்ளார். உஜ்ஜயினி, அம்பர் சோழநாடு, இரும்பை மாகாணம். கடுவேலி சித்தர் ஒரு மகான். அரச மரத்தின் கீழே தவம் இருந்து சிவகடாட்சம் பெற்றவர் என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. கடுவேலி சித்தர் இரும்பை என்னும் ஊரில் தங்கி அருள்மிகு மாகாளீஸ்வரரை தவம் புரிந்து வழிபட்டார். இரும்பையில் உள்ள சிவன் கோயில் இங்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாக இருக்கிறது. வேண்டியது எதுவாக இருப்பினும் நிச்சயம் நிறைவேறும் என்று இங்கு வழிபடும் பக்தர்களிடம் நம்பிக்கை காணப்படுகிறது. சோழர்கள் காலத்து திருக்கோயில் இது. இந்த கோயிலின் இறைவனாக சிவபெருமானின் மூலவர் லிங்கம் மாகாளீஸ்வரர் என்றும் உற்சவர் திருமேனி சுந்தரசேகரர் என்றும் அழைக்கப்படுகிறது. அம்பாள் குயில்மொழி நாயகி மதுரை சுந்தரநாயகி என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறார். புராண காலத்தில் இந்த ஊர் திரு இரும்பை மாகாணம் என அழைக்கப்பட்டது. கோயில் நடை திறக்கும் நேரம் காலை 6:30 முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இங்கு சிறப்பு வழிபாடுகள் பிரதோஷம், பௌர்ணமி வெகு சிறப்பாக நடைபெறும். கடுவேலி சித்தர் ஒரு மகான். அரச மரத்தில் கீழே தவமிருந்து சிவ கடாட்சம் பெற்றவர் என்று இதிகாசங்கள் கூறுகின்றனர். முக்கிய அம்சங்கள்: ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரே ஒரு அரசு இலையை மட்டுமே உணவாக உட்கொள்ளும் பழக்கம் உள்ளவர் கடுவேலி சித்தர். இப்பகுதியில் பயங்கர பஞ்சம் நிலவியது. மழையும் விலகியது. மக்கள் பெரும் துயரம் அடைந்தனர். நாட்டின் மன்னர் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருத்தம் கொண்டார். இந்நிலை மாற மன்னருக்கு வழி கிடைத்தது. இரும்பையை சேர்ந்த தாசிவல்லியை அழைத்து மன்னர் சூழ்நிலைகளை கூற இதற்கு தாசிவல்லியும் உதவும் எண்ணம் கொண்டு கடுவேலி சித்தர் தவத்தை கலைக்க ஒரு திட்டம் தீட்டினார்கள். முனைவர் பழக்க வழக்கங்களை அறிந்து ஒரு அரசு இலைக்கு பதிலாக ஒரு அப்பள பூவை கொடுத்தனர். சுவை வேறுபட்டதை உணர்ந்த சித்தர் கண் திறந்தார். உடனே சித்தரை வணங்கிய தாசிவல்லி நாட்டில் ஏற்பட்டுள்ள பஞ்சத்தையும் கால சூழ்நிலைகளையும் கூறினாள். தன் உயிரை துச்சமாக நினைத்து தன் நாட்டு மக்களின் பசியை போக்க வழியறிய வந்த தாசிவல்லியின் மன உணர்வை கண்டு சித்தர் வியந்தார். இதற்கு சித்தரும் ஒப்புக்கொண்டு கடுமையான தவம் புரிந்து அந்நாட்டில் நல்ல மழை பெய்தது. பஞ்சம் அகன்றது. சிவனுக்கு சிறப்பு திருவிழா நடைபெற்றது. 5ஆம் நாள் திருவிழாவில் தேவதாசி வள்ளி நாட்டியம் அரங்கேறியது. நிகழ்ச்சியின் போது நடன வேகத்தில் ஒரு சலங்கை கீழே விழுந்தது. இதை கண்ட கடுவேலி சித்தர் சலங்கையை எடுத்து தேவதாசி வள்ளியின் காலில் போட்டுவிட்டார். இந்த நிகழ்வை கண்ட ஊர் மக்கள் தவறாக புரிந்து சித்தரை ஏளனம் செய்தனர். மக்களின் ஆணவத்தை கண்ட சித்தர் சுடும் கோபம் கொண்டு பாடல் இதோ: வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை, செல்லும் பொழுது செலுத்திடுவேன் சிந்தையை, அல்லும் பகலும் உன்னையே தொழுது கல்லும் பிளந்து கடுவெளியாமே என கடுவேலி சித்தர் பாட இக்கோயிலில் இருந்த சிவலிங்கம் 3 பாகங்களாக வெடித்து சிதறியது. இதை கண்ட மக்களும் மன்னரும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து முனிவரை பணர்ந்து சாந்தி அடைய வேண்ட கோபம் தணிந்து சித்தர் பாடல் பாட: எட்டும் இரண்டும் அறிந்த எந்தனை, எட்டும் இரண்டும் அறிந்த உந்தனை, எட்டும் இரண்டும் ஒன்றாகுமோ? லிங்கத்தின் 2 பாகங்கள் மட்டும் கூடியதாகவும் ஒரு பாகம் அல்லது 3 பகுதி 15 கிலோமீட்டர் தொலைவில் சென்று விழுந்ததாகவும் சொல்லப்படுகின்றன. சிவலிங்கம் செப்பு தகட்டால் இணைக்கப்பட்டு மன்னர் வழிபட்டார். இன்னும் அதே காட்சி அளிக்கிறது. தகட்டை அகற்றினால் பிளவு அடையாளம் என்று தெரிகிறது. 3வது பகுதியில் விழுந்த சிவலிங்கத்தின் ஒரு பகுதி இன்னும் புல் பூண்டு முளைக்காத காடாய் காணப்படுகிறது. கருவறையில் லிங்கம் 3 பாகங்களாக பிளந்து 3 முகங்களுடன் காட்சியளிக்கிறது. இம்3 பாகத்தையும் ஒரு செப்பு பட்டயத்தில் கட்டி வைத்து பூஜைகள் நடைபெறுகின்றன. கடுவேலி சித்தர் ஜீவ சமாதி அமைந்துள்ள இடம் என்பதால் இங்கு சிவபக்தர்கள் காலகாலமாக வழிபட்டு வருகின்றனர். இங்கு தரிசனம் செய்தாலே கோடான கோடி புண்ணியம் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. பக்தி இருந்தாலும் பரவசம் அடைந்தாலும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் காணப்படும், ஏற்றம் உருவாக்கப்படும். எழுத்தும் கருத்தும் கவிஞர் ரகுராமன் என்கின்ற போஜராஜன்.
ஷூட்.